ரோமர் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலையும் அப்ப அவன் இங்க பவுல் நிறைய காரியத்தை சொல்றாரு. நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? 35வது வசனத்தில் சொல்றாரு, உமது நிமித்தம் நாங்கள் எந்நேரம் என்ன செய்யப்படுகிறோம்? அடிக்கப்படுகிறோம் என்று சொல்றாரு. அப்படித்தானே சொல்லியிருக்கு 35வது வசனம். உமது நிமித்தம் நாங்கள் எந்நேரமும் என்ன செய்யப்படுகிறோம்? நாங்கள் கொல்லப்படுகிறோம் என்று சொல்றாரு. பவுல் சொல்றாரு. அப்போ பவுலுடைய வாழ்க்கையில உயர்வு வந்தது, தாழ்வு வந்தது, நிறைய மரண சூழ்நிலைகள் வந்தது, நிறைய இடத்துல தப்பி பிழைச்சிருக்கிறாரு, நாசுமுசங்கள் வந்தது, பஞ்சம் வந்தது, பட்டினி வந்தது. இன்னும் பைபிள்ல கொஞ்சம் கூட ஆழமா நம்ம சிந்திச்சோம்னா பவுல் ஒரு இடத்துல சொந்த ஜனங்களினால அவர் நிறைய இடத்துல கைவிடப்பட்டிருக்கிறார். இப்படி நிறைய இருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு துன்பம் வரலாம், துக்கம் வரலாம், வேதனை வரலாம், சஞ்சலங்கள் வரலாம், ஆசீர்வாதங்கள் வரலாம், உயர்வுகள் வரலாம். நீங்கள் எதிர்பார்க்கிறது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் சிலவேளை உடனே நடக்கலாம், இல்லை நடக்காமலேயே கடைசி வரை இருக்கலாம். ஆனா ஒரு காரியத்துல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உறுதியா இருக்கணும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு என்னை இந்த உலகத்துல எந்த காரியமும் என்னை ஆண்டவரை விட்டு என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது என்பதுல ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கணும். ஏன் அந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும்னா, இந்த உலகத்துல நமக்கு கஷ்டம் கண்ணீர் இருந்தாலும் கண்ணீர் கவலை இல்லாத ஒரு நாடை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அதுதான் பரலோக ராஜ்யம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆலயத்துல வந்திருக்கிற சில பேர் ஆசீர்வாதமா இருக்கிறீங்க, சில பேர் உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களோடு இருக்கிறீங்க. என் கஷ்டம் யாருக்கு தெரியும் சொல்லி நினைக்கிற ஒரு சூழ்நிலையில நிற்கிறீங்க. சில காரியங்களை குறித்து நீங்கள் ரொம்ப மனம் கலங்கி வந்திருக்கிறீங்க. உண்மைதான் கர்த்தருடைய பிள்ளையே. ஆனாலும் நான் சொல்லுறேன், ஆண்டவர் உங்களுடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமா மாற்றுவாரு. ஆனா இந்த எந்த ஒரு காரியமும் கிறிஸ்துவனுடைய சமூகத்தை விட்டு நம்மை விலக்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நன்மை இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நாம் விலகி போக கூடாது. இந்த யோனாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகினான் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த யோனாவை ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியாக வைத்திருந்தார். தேவன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் தேவன் இந்த யோனாவை வைத்திருந்தார். வேதத்துல ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகின 2 பேரை இன்றைக்கு நான் காண்பித்து இந்த செய்தியின் முடிவிலே நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகினதுனால அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது, திரும்பி வந்த போது அவங்க வாழ்க்கை எப்படி ஆனது என்பது 2 நபர்களை குறித்து மட்டும் நான் வேதத்திலிருந்து சில காரியங்களை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அதுல முதல்ல எடுத்த நபர் இந்த யோனா. இந்த யோனாவிடத்தில் ஆண்டவர் சொன்னாரு, நீ தர்ஷீஷுக்கு போக, அப்படி ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லல, நினிவேக்கு போக வேண்டும் என்று சொன்னார். சூத்திரம். இந்த யோனா ஒரு தீர்க்கதரிசி. நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டுல 12 சின்ன தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஸ்தோத்திரம். பெரிய தீர்க்கதரிசிகள் 5 பேர், சிறிய தீர்க்கதரிசிகள் 12 பேர். ஆமோஸ், மல்கியா, இவங்க எல்லாம் சின்ன தீர்க்கதரிசிகள். ஏசாயா, எசேக்கியேல், எரேமியா, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பெரிய தீர்க்கதரிசிகளாய் அறியப்பட்டார்கள். அதாவது இன்னைக்கு சின்ன ஊழியங்களும் உண்டு, தேவனால பயன்படுத்தப்படுகிற பெரிய ஊழியங்களும் உண்டு. சோதரன் சின்ன ஊழியங்களையும் நிறைய இடத்துல இருக்கிறது. ஆனால் பெரிய ஊழியங்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம சின்ன ஊழியங்கள் பெரிய ஊழியங்களை குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை. பெரிய ஊழியக்காரங்க சின்ன ஊழியக்காரல குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் அழைக்கிறான், தெரிந்து கொள்ளுகிறான், பயன்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம இப்படிதான் பயன்படுத்த வேண்டும் என்பது தேவ சித்தமா இருந்தால் நம்ம இப்படிதான் ஆண்டவர் கொண்டு போவார். சுந்தரம். பெரிய கூட்டங்கள் சேருகிற ஆவிக்குரிய ஊழியங்களும் இருக்கிறது. கர்த்தர் அந்த தரிசனத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார், பயன்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். ஆகவே
தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக தேவன் என்ன செய்கிறார்னா பயன்படுத்துகிறார். பெரியவங்களை பார்த்து சின்னவங்க பொறாமப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆமை சின்னவங்க ஆமை ஸ்தோத்திரம், பெரியவங்க சின்னவங்களை பார்த்து அற்பமாய் நினைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்துல ஆண்டவர் பயன்படுது. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, நம்ம எல்லாம் குயவன் கையில் இருக்கிற ஒரு களிமண்ணை போல நாம் அவருடைய கரத்தில் இருக்கிறபடினால அவருக்கு சித்தமான பிரகாரம் அழகான மண்பாண்டமா வணைவார். அது ஒருவேளை ஆமை நல்ல செடி தொட்டியாகவும் வணைந்து கொள்ளலாம், இல்ல நல்ல ஆமை நம்ம வீட்டில் அழகான பாத்திரங்களாகவும் வணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாத்திரம் எல்லாம் ஒன்று போல அந்த குயவன் வணைந்து கொள்வதில்லை, வணைந்து கொள்கிற ஆனா ஒவ்வொரு விதமாக வணைந்து கொள்கிறது போல கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக கர்த்தர் என்ன செய்கிறார், வணைந்து கொள்கிறார். இந்த இடத்துல இந்த சபையில வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்துகளை, ஒவ்வொரு விதமான கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆண்டவர் கொடுக்கிறார். இது யாருடைய சித்தம் என்றால் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது, அது ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறது. இயேசு குணமாக்கும் போது கூட எல்லாரையும் ஒன்று போல சுகமாக்கல, சில பேரை வார்த்தையினால சுகமாக்கினார், சில பேரை ஆசிரியனுக்கு போய் நீ உங்களை காண்பீங்க அப்பொழுது நீங்கள் சுகமாவீர்கள் என்று சொன்னார். சில பேரை ஒருத்தனை நம்ம பைபிள்ல பார்க்கும் பொழுது தரையில துப்பி அந்த உமிழ்நீரினால் அந்த சேற்றை எடுத்து கண்ணில பூசி ஆண்டவர் அவனுக்கு பார்வையை கொடுத்தார். ஆண்டவருடைய அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாக செய்திருக்கிறார். ஆகவே அதெல்லாம் ஆண்டவருடைய ரகசியமாகவும் திட்டங்களாகவும் இருக்கிறது. அப்ப இந்த 12 சின்ன தீர்க்கதரிசிகளில் ஒரு தீர்க்கதரிசியாக யோனா தெரியப்பட்டார். தீர்க்கதரிசி என்று சொன்னாலே நமக்கு தெரியும், கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு ஒன்று தவறாம அப்படியே சொல்லுகிற ஒரு மனிதனாக ஆண்டவர், தீர்க்கதரிசியாக ஆண்டவர் என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறார். ஊழியத்தில் 5 விதமான ஊழியங்கள் உண்டு. அப்போஸ்தலிக்க ஊழியங்கள், ஸ்தோத்திரம் சுவிசேஷ ஊழியங்கள், ஸ்தோத்திரம் தீர்க்க தரிசன ஊழியங்கள், போதிக்கிற ஊழியங்கள், ஸ்தோத்திரம் மேய்ப்பன் ஊழியம். இப்படி 5 விதமான ஊழியங்களை பரிசுத்த வேதாகமம் நமக்கு காண்பிக்கிறது. ஆண்டவர் இந்த யோனாவை ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் அந்த நாட்களிலே பயன்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் இந்த ஜனங்கள் வழி தவறும் போது இந்த ஜனங்களை குறித்து எச்சரித்து பேசக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாகவே ஆண்டவர் இந்த யோனாவை பயன்படுத்தினார். அப்படிப்பட்ட யோனாவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினிவேக்கு போக வேண்டும், அங்கே என்னுடைய வார்த்தைகளை நான் சொல்லுவேன் என்று சொல்லுகிறான். இந்த யோனாவுக்கு நினிவே பற்றி தெரியும், நினிவேயில் இருக்கிற ஜனங்களை பற்றி தெரியும். சூத்திரம் நிறைய காரியங்களை நினைவை பற்றி அவன் அறிந்திருந்தான். ஆனால் இப்பொழுது பைபிள் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி அவன் தர்ஷீஷுக்கு போனான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவர் சொல்லுகிற வழிகளிலே நடக்காம நிறைய பேர் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தாங்கள் விரும்புகிற வழிகளுக்கு நேராய் போகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மனுஷனுக்கு தோன்றுகிற வழிகள் எல்லாம் மரண வழிகள் என்று பைபிள் சொல்லுகிறது. நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இல்லை என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியானால் இந்த யோனா இப்பொழுது கர்த்தர் சொன்ன பாதை, கர்த்தர் எந்த இடத்துல போய் ஊழியத்தை செய்ய சொன்னாரோ அந்த தரிசனத்தை விட்டு அவன் தர்ஷீஷுக்கு நேராய் அவன் போகிறதை தான் பைபிள் சொல்லுகிறது. அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடாமல், ஆண்டவருக்கு சித்தமான ஒரு காரியத்தை நம்ம செய்யாம ஆண்டவருக்கு சித்தமில்லாத ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறோம்னா அதுக்கு பேர் தான் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனுடைய நம்ம தேவ சமூக ஆலயத்துல வராததை மட்டும் அது சொல்ல முடியாது. சர்ச்சில் வராததை, ஆராதிக்க வராததை மட்டும் சொல்ல முடியாது. தேவனுடைய சித்தத்தை ஒரு மனிதன் அறிந்திருந்தும், தேவனுடைய சித்தம் இன்னதென்று தெளிவாக போதிக்கப்பட்டிருந்தும், தேவனுடைய சித்தம் இன்னதென்று அவனுக்கு சரியாக சொல்லி கொடுக்கப்பட்டிருந்தும், அவன் தேவனுடைய சித்தத்தை விட்டு மாறி தன்னுடைய இஷ்டத்துக்கு நேராக அவன் போகும் பொழுது அங்கதான் பைபிள் சொல்லுகிறது, அவன் தேவ சமூகத்தில் நின்று விலகினான் என்று சொல்லி இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நான் இருக்கிறேன், இங்க இருக்கிற பிள்ளைகளோடு சொல்லுகிறேன், வாலிப பிள்ளைகளோடு சொல்லுகிறேன், பெரியவர்களோடு சொல்லுறேன்.
ஆமை உங்களை குறித்த ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை நீங்க தெளிவாய் அறிந்து கொண்டு, ஒருவேளை உங்களை குறித்த ஆண்டவருடைய சித்தம் என்னது என்பதை நீங்கள் அறிந்திருந்தும் அந்த தேவ சித்தத்தின்படி நீங்க நடக்காம நீங்க வழி விலகி போகிறீங்கன்னா நீங்க தேவ சமூகத்தை விட்டு தூரமாய் நிற்கிறீர்கள் என்று அர்த்தம். வரலையா? சொல்லுங்களே லூயா. இந்த பகுதியை இன்னைக்கு நான் தியானித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் எனக்கு காண்பித்த ஒரு காரியம், நினிவேல போய் யோனா ஊழியத்தை தான் செய்ய போகிறான், தர்ஷீஷ்ல போய் ஊழியத்தை தான் செய்ய போகிறான். 2 பகுதியிலும் ஊழியத்தை தான் செய்ய போகிறான். ஆனா ஆண்டவர் அவன் 2 பகுதியில எங்க போனாலும் அவன் முழு நேர ஊழியத்திற்காக தான் போகிறான். நினிவே ஆயிருந்தாலும் சரி, தர்ஷீஷா இருந்தாலும் அப்படிதான். ஆனா அவன் தர்ஷீஷுக்கு போனத வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுறான். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஊழியமா இருந்தாலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மிடத்துல சொன்ன காரியத்தை விட்டு நம்ம எந்த இடத்திலையும் விலகி போக கூடாது. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற அந்த வழிகள். அதனாலதான் சங்கீதம் 32:8 வாசிக்க வேண்டாம், சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு என்ன செய்வேன்? காட்டுவேன். உண்மையில என்னுடைய கண்ணை வைத்து நான் என்ன செய்வேன்? நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நான் தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நான் தோறும் காட்டுவேன், பயப்படாதே. மேலன் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே, உன் மேலன் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே. அறிவுரை நான் கூறுவே, உனக்கு அறிவுரை நான் கூறுவே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நான் தோறும் பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நான் தோறும் காட்டுவேன், பயப்படாதே. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்கு ஒரு பாதையை காண்பிக்கிறார். ஒரு அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாதையை விட்டு ஊழியமா இருந்தாலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எதுவா இருந்தாலும் சரி, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற சித்தத்தை விட்டு நாம் விலகி போக கூடாது. ஆண்டவர் நம்மை ஜெபிக்க சொல்றாரா, நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் நம்ம வேதத்தை வாசிக்க உணர்த்துறாரா, நம்ம பைபிளை வாசிக்கணும். தேசத்துக்காக ஜெபிக்க நமக்கு உணர்த்துறாரா, நம்ம அந்த காரியத்திற்காக ஜெபிக்கணும். சில குடும்பங்களை ஆண்டவர் நமக்கு காண்பித்தவர்களுக்காக ஜெபிக்க சொல்றாரா, அந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். அப்ப தேவன் நம்மிடத்துல எதை செய்ய சொல்றாரோ, ஒரு வேலையா இருக்கலாம், நம்முடைய இஷ்டத்தின்படி போனா அது நிறைய தோல்விகளை நமக்கு கொண்டு வரும். ஆண்டவருக்கு இது சித்தம் தானா என்று கேட்டு நம்ம ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஒரு காரியங்களை செய்யணும். நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வியா இருக்கலாம், மேற்படிப்பா இருக்கலாம், தேவ சமூகத்துல கேட்டு ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்முடைய பிள்ளைகளை அதனுடைய மேற்படிப்புகளை ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யணும்னா எல்லாமே நம்ம வாழ்க்கையில வெற்றியாக தான் இருக்கும். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய சித்தம் என்னதென்று உங்களுக்கு சரியாய் போதிக்கப்பட்டிருக்குமானால், தேவனுடைய சித்தம் இன்னதென்று உங்களுக்கு ஆண்டவர் சரியாய் உணர்த்தி இருப்பாரானால், தேவனுடைய சித்தம் இன்னதென்று ஒரு தீர்க்கதரிசியை கொண்டாகட்டும், ஒரு தேவ மனிதனை கொண்டாருக்கல, சபை ஊழியரை கொண்டாயிருக்கட்டும், கர்த்தர் உங்களோட இந்த காரியத்தை பேசி இருக்கிறாரானால், நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை விட்டு நம்ம ஒரு இன்ச்சு கூட நம்ம விலகி என்ன செய்யக்கூடாது? போக கூடாது. வரலையே, சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த யோனா தர்ஷீசுக்கு ஏன் போனா? ஒரு ஊழியக்காரன், அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன், தீர்க்க தரிசன வரத்தை உடையவன், ஜனங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் வார்த்தைகளை கொடுக்கிறவன். இவன் ஏன் தர்ஷீசுக்கு போனான்? தர்ஷீசுக்கு இவன் போக காரணம் என்ன என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆமே, நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். ஏன் இவன் தர்ஷீசுக்கு போனான்? வாசிங்க. ராஜாவுக்கு சமுத்திரத்துல ஈராமின் கப்பல்களோட கூட தர்ஷீசுடைய கப்பல்களும் இருந்தது. தர்ஷீசு கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும்
யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த தர்ஷீஷுடைய கப்பல் எதை கொண்டு வருமோ? பொன்னை கொண்டு வரும், வெள்ளியை கொண்டு வரும். ஆவிய சுத்தனம் விலை உயர்ந்த யானை தந்தம். நமக்கு தெரியும் இதெல்லாம் நல்ல காஸ்ட்லியான ஐட்டம். பொன் இன்னைக்கு பொன் 1,00,000 ரூபாய் அவன் பக்கம் அப்படி தேடிட்டே வருது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஐயோ நேரமே நான் நகை எடுத்து வச்சிருப்பேன்னா தப்பி இருக்க பார்த்தேன்னெல்லாம் நினைக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆவிய ஸ்தோத்திரம். பொண்ணு ஒரு ஒரு விலை மதிப்பு உயர்ந்த ஒரு பொருள். ஆவிய ஸ்தோத்திரம். வெள்ளியை காட்டில பொண்ணு நல்ல விலை. யானை தந்தம் அது நல்ல விலை மதிப்பான ஒரு ஆமை பொருள் தான் யானை தந்தம். இனி குரங்குகள், மயில்கள் இதெல்லாம் தர்ஷீஷுடைய கப்பல்களில் 3 வருடத்துக்கு ஒரு முறை அது கொண்டு வரப்படக்கூடியது. அப்படியானால் தர்ஷீஷ்ல பொண்ணு நிறைய உண்டு, வெள்ளி நிறைய உண்டு, ஆவிசு யானை தந்தங்கள் நிறைய உண்டு. இப்படிப்பட்ட விலை உயர்ந்த ஆடம்பரமாய் வாழக்கூடிய எல்லா வசதிகளும் தர்ஷீஷுக்குள்ளே இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரிந்தவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். இவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுறதனுடைய காரணம் என்னன்னா, இவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆடம்பரத்தை தேடினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க நினிவேக்கு போனா இந்த பொன்னும் கிடையாது, இந்த வெள்ளியும் கிடையாது, இந்த குரங்கும் கிடையாது, மயிலும் கிடையாது, சோதரி யானை தந்தங்களும் கிடையாது. நினிவேல செய்யக்கூடிய ஊழியம் என்பது ரொம்ப கடினமான ஊழியம். ஏன்னா எல்லாம் பாவத்துல வாழ்ந்து பாவத்திலேயே நடந்து பாவத்திலேயே அழிந்து போக இருக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள். சுந்தரம். இயேசுவை யாருன்னு அறியாத ஒரு ஜனம், தெய்வம் யாருன்னு தெரியாதபடி வாழக்கூடிய ஒரு ஜனம். சுந்தரம். ஆனா இந்த தர்ஷீஷ் பட்டணம் அப்படி அல்ல. ஆசீர்வாதங்களும் செல்வங்களும் நிறைந்த ஒரு பட்டணம். ஆகவே இந்த சமூகத்தை விட்டு, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு இந்த யோனா மாறி போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தர்ஷீஷனுடைய ஆடம்பரத்தை பார்த்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னட்ட ஒரு நபர் சொன்னாங்க, பாஸ்டர் பெந்தெகோஸ்து ஆராதனைக்கு வந்து ஆடம்பரமா என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாரம்பரியத்துக்கு போனா எப்படி ஆடம்பரமா என்ன செய்யலாம்? நடக்கலாம், வாழலாம், எப்படியும் இருக்கலாம். உண்மையான பெந்தெகோஸ்து ஆராதனைக்கு வந்துட்டோம்னா சொல்லப்படுற வசனம் எங்களை குத்தும், சொல்லப்படுகிற வார்த்தை எங்களை குத்தும். ஆடம்பரமான வாழ்க்கை எங்களுக்கு வாழ முடியாது. ஏன்னா இந்த அனுபவம் எப்படியோ வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற அனுபவம் அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற அனுபவம் தான் பெந்தெகோஸ்து உண்மையான அனுபவம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. உலக பிரகாரமான அனுபவங்கள் எப்படியும் வாழலாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட சபைகளும் நிறைய இருக்கிறது. எப்படியும் வாழலாம், ஆடம்பரமா நடக்கலாம், ஆடம்பரமா ஜீவிக்கலாம். அதுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எப்படி வேணும்னாலும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். சினிமாவுக்கு போகணும்னா சினிமாவுக்கு போகலாம், தியேட்டருக்கு போகணும்னா தியேட்டருக்கு போகலாம், கேளிக்கை விடுதிகளுக்கு போகணும்னா கேளிக்கை விடுதிகளுக்கு போகலாம், ரீல்ஸ் போடணும்னா என்ன செய்யலாம், நல்ல சினிமா பாட்டுக்கு என்ன செய்யலாம், ரீல்ஸ் போடலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ரீல்ஸ் போடலாம், சினிமா பாட்டுக்கு ரீல்ஸ் போடலாம், லோகத்தோட எந்த ஒரு வாழ்க்கை வாழலாம். இதெல்லாம் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, ஆடம்பரமான ஒரு ஜீவிதம், ஆடம்பரமான ஒரு அனுபவம். ஆனா இந்த பெந்தெகோஸ்தே அனுபவம், நினிவேயின் அனுபவம் அப்படி கிடையாது. தேசத்திற்காக, ஜனங்களுக்காக கதறணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் மட்டும் இல்ல, இந்த ஜனங்களை இயேசு அறியணும், இந்த ஜனங்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், இந்த ஜனங்களோடு சேர்ந்து பாடுபடுகிற ஒரு அனுபவம் தான் பெந்தெகோஸ்தே ஆவிக்குரிய அனுபவம் என்று சொல்வது. வரலேலையா சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. புருஷன் ரட்சிக்கப்படாம மனைவி மட்டும் ரட்சிக்கப்பட்டு வாழுகிற குடும்பங்களை அவங்களுக்கு தான் தெரியும், புருஷனை ரட்சிக்கப்பட வைக்கிறதற்கு அவங்க என்ன பாடுகளை அனுபவிக்கிறார்கள் என்று. வரலேலையா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இது நிமித்தமாய் அடிக்கப்பட்டவர்கள் உண்டு, புருஷனால நிந்திக்கப்பட்டவர்கள் உண்டு, பாட அனுபவித்தவர்கள் உண்டு. வீட்டுல ஆராதனை முடிச்சு வீட்டுக்குள்ள ஏற விடாம கதவை பூட்டி வெளியில நின்றவர்கள் உண்டு. சோதர கத்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, ஏன் இந்த பாடு நினைவேல தெரியுமா? தன்னை குறித்து மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பமும் இன்றைக்கு அல்லது நாளைக்கு ரட்சிக்கப்படணும் என்ற ஒரு தியாகத்தோட கத்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டமும் உண்டு. வரலேலையா சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
நினிவேனுடைய அனுபவம் அப்படிதான். அங்க போய் ஆடம்பரமா வாழ முடியாது, ஆடம்பரமா இருக்க முடியாது, ஆடம்பரமா சுகிக்க முடியாது. ஆடம்பரத்தின் வாழ்க்கை அங்க ஒண்ணும் கிடையாது. ஜனத்தோடு மோசே இஸ்ரவேல் ஜனங்களோடு பாடுபடும்படியாக, தேவ ஜனத்தோடு பாடு அனுபவிக்குவதற்காக, ஆமே ஸ்தோத்திரம், தனக்கு பார்வோனுடைய வீட்டுக்குள்ள பெரிய கொட்டாரம் குடைத்த பிறகு அந்த பெரிய கொட்டாரத்துக்குள்ள இருக்காதபடிக்கு அவன் பெரிய கொட்டகைகளை ஆமை தள்ளிவிட்டு அவன் ஆமை ஜனத்தோட பாட அனுபவிக்க வருகிறான். வனாந்தரத்துல 40 வருஷம் ஆமை மோசே நடக்க வேண்டிய தேவை கிடையாது. அவனுக்கு ஆமை சோதர அரண்மனைக்குள்ள இருந்தா ஒவ்வொரு நிமிஷம் அவனை தேடி தேடி பொருட்கள் வரும். ஆமை சோதர அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு குறைவு இருக்காது. ஆமை எந்த காரியத்துக்கு அவன் குறைபட வேண்டியது இருக்காது. ஆனா அவன் இஸ்ரவேல் தேவ ஜனத்தோடு 40 வருடம் பாட அனுபவிக்கிறதை தெரிந்து கொண்டானா அதற்கு ஒரு காரணம் உண்டு. இதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர். ஆமை இதுக்கு ஒரு பிரதிபலன் உண்டு. ஆடம்பரம் ஆமை சொத்து கொட்டாரத்துக்குள்ள இருந்து ஒருவேளை சுகபோகமா வாழ்ந்திருக்கலாம். ஆமை அப்படி மோசைக்கு தெரியும், அப்படி நான் வாழ்ந்திருப்பேன். ஆனா ஆண்டவர் என்னை இந்த ஜனத்தினுடைய ஆமை சோதர அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர அழைக்கிறாரே, இந்த அழைப்பை நான் கேட்காதபடி அங்க இருக்கிறேனா? மோசைக்கு தெரியும், சமூகத்தை விட்டு நான் என்ன இருக்கிறேன், விலகி நிற்கிறேன். வரலையா சொல்லுங்க, அல்லேலூயா ஹalleluya. மோசே பாட அனுபவிக்கிறதை தெரிந்து கொண்டான். இன்றைக்கு இந்த பகல் காலை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு சொல்லுகிறார், ஆமே யோனாவை போல தர்சீஷனுடைய ஆடம்பர வாழ்க்கை அல்ல நீ தெரிந்து கொள்ள வேண்டியது. ஆமே ஜனத்திற்காய் குடும்பத்திற்காய் திறப்பிலே நிற்கிற நினிவேக்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டாரானால் அந்த நினிவேக்காக நீ திறப்பிலே நிற்கணும். இதுக்கு ஒரு பிரதிபலன் உண்டு. வரலையா சொல்லுங்க, அல்லேலூயா ஹalleluya. நல்ல குடிக்கிற புருஷன் ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறாருன்னா நீ கவலைப்படாத, உன் நிமித்தமாய் அவர் ரட்சிக்கப்படுவார். வரலையா சொல்லுங்க, அல்லேலூயா. உன் பிள்ளைகள் உன் நிமித்தமாய் கர்த்தர் அவர்களை சந்திப்பார். உன்னை ரட்சித்தவர் உன் குடும்பத்தை ரட்சிக்க போதுமானவர். உன்னை விடுவித்த தேவன் ஏதோ ஒரு பழைய பாரம்பரிய வாழ்க்கைக்கு வாழ்ந்த ஒன்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டாரானால் உன் குடும்பத்தை ரட்சிப்பது அவருக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல, அது ஒரு சாதாரண காரியம்தான். ஆனா கர்த்தருடைய பிள்ளையே, தர்சீஷனுடைய ஆடம்பர வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில வெறுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா ஹalleluya. இப்ப ஆடம்பரத்தை எதிர்பார்த்து தர்சீஷுக்கு போனதான ஆமே ஸ்தோத்திரம், ஆமே ஸ்தோத்திரம், யோனாவுக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? அவன் சென்ற கப்பல் கொந்தளிப்பினால் கொந்தளிக்க ஆரம்பித்தது. வரலையா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவ சமூகத்தை விட்டு ஒரு மனிதன் விலகி ஆடம்பரத்தை தேடி போவானானால், ஆடம்பரத்தை நாடி போவானானால் கொஞ்சம் அவனுடைய பிரயாணம் நல்லாதான் இருக்கும். போக போக ஆண்டவர் கொந்தளிப்பை கட்டளையிடுவார். வரலையா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவ சித்தத்தை விட்டு ஒரு மனிதன் விலகி போவானானால் அவனுடைய வாழ்க்கையிலே கொந்தளிப்பு உண்டு, பெருங்காற்று உண்டு. பைபிள்ல 2 வார்த்தை சொல்லி இருக்கிறது, பெருங்காற்று என்றும் கொந்தளிப்பு என்று இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2ம் ஆமே ஸ்தோத்திரம் இந்த யோனாவை மட்டுமல்ல, யோனாவுல கப்பல்ல இருந்த அத்தனை பேரையும் கலங்க பண்ணினது. வரலையா சொல்லுங்க, அல்லேலூயா ஹalleluya. ஆமே சோதம் குமார பட்டணம் என்ற ஒரு பட்டணத்தை தேடி லோத்து ஓடுகிறார். ஆமே சோதர இஸ்ரவேல் ஆமே சோதர ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துனுடைய மந்த மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வரும் பொழுது ஆபிரகாம் லோத்தினிடத்துல வந்து சொல்றாரு, ஆமே சோதர நம்முடைய 2 மந்த மேய்ப்பருக்கும் பிரச்சனை இருக்கிறது. நீர் வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீர் இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் என்று இப்படி சொல்லும் பொழுது ஆமே சோதர இந்த ஆமே லோத்து பார்க்கிறான். ஆமே சோதரா ஆமே சோதர ஆமே கானானையும் பார்க்கிறான். இன்னொரு பக்கம் ஆமே சோதங்குமார பட்டணத்தை பார்க்கிறான். ஆவி கானானை பார்க்கும்போது அங்க ஒரு செழிப்பும் இல்லை, அங்க பார்க்கிறதுக்கு ஒரு ஐஸ்வர்யம் இல்லை, அங்க பார்க்கிறதுக்கு பெரிய அழகொன்னு கிடையாது. ஆனா சோதங்குமார பட்டணத்தை பார்த்தது அவனுக்கு புரிந்து கொள்ள முடியுது. ஓ, இது பச்சை பசேலன்னு இருக்குது, எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது, ஆடம்பரமா வாழலாம், ஆடம்பரமா நடக்கலாம். ஆவை சோதரா உடனே தெரிஞ்சு கொண்டான், எனக்கு சோதங்குமார பட்டணம் போதும். வரலையா சொல்லுங்க, அல்லேலூயா
சோதோமுடைய ஜனங்கள் பாவம் செய்து அழிவை தேடிக்கொண்டிருக்கிற அந்த ஜனங்களோடு சேர்த்து கொண்டார். லோத்துடைய குடும்பமும் ஆமை ஆடம்பரத்தை நாடி போனாங்க. ஆனா இப்பொழுதோ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பட்டணத்துக்கு நான் ஒரு பெரிய அழிவை கொண்டு வர போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஆனா கானான் பார்க்கிறதற்கு அழகில்லாம இருந்தாலும், கானான் பார்க்கிறதற்கு ஆமை சோதர பெரிய ஆமை செழிப்பு இல்லாம, ஆமை ஒரு உண்மையான ப்ராஸ்பெரிட்டி இல்லாம இருந்தாலும், ஆமை சோதரா ஆபிரகாமுக்கு தெரியும் இதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. இதுதான் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம். ஆண்டவர் கோணலானவைகளை சுவையாக்குகிறவர், கரடு முரடானவைகளை நேராக்குகிறவர். ஆமை சோதரா ஆமை ஒழுங்கின்மையை ஒழுங்காக மாற்றுகிறவர். கர்த்தர் ஒன்றை பர்ஃபெக்ட்டா மாற்ற வல்லமை உள்ளவர். ஆமை ஆபிரகாமுக்கு தெரியும், ஆண்டவர் ஆசீர்வதித்தால் பர்ஃபெக்ட் இல்லாதது பர்ஃபெக்ட் ஆகும். ஆமை சோதரா நல்லதல்லாதது நல்லதாகும். அதனால ஆபிரகாம் லோத்தினோடு வாக்குவாதத்திற்கு போகவில்லை. தான் கிடைத்த பட்டணத்துக்கு நேராய் தன்னுடைய மந்தை மேய்ப்பரை கொண்டு போகிறார். ஆனாலோ இங்க ஒருத்தன் ஆமை ஆடம்பரத்தை பார்த்து ஆடம்பரத்துக்குள்ள ஒருவனாய் இருந்தான். இப்பொழுதோ ஆமை சோதோம் கொமோரா பட்டணத்தை விட்டு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடாதே. கர்த்தருடைய சமூக ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து நீ செய்யாமல் இருக்கும்போது அது தேவ சமூகத்தை விட்டு விலகுனதற்கு சமம். யோனா தர்ஷீஷ் கப்பல்ல ஏறி அயர்ந்த நித்திரை பண்ணினான். அவன் கப்பலுடைய கீழ் தட்டிலே போய் அவன் நல்ல தூங்கினான் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனாலோ ஆமை கப்பலுக்கு ஆண்டவர் ஒரு கொந்தளிப்பை கட்டளையிட்டார். இங்கே இருந்த ஜனங்கள் எல்லாம் தத்தளிக்கப்பட்டார்கள். ஆமை ஜனங்களுக்குள்ளே நிம்மதி இல்லை. எதனால இந்த ஆமை பிரச்சனை என்பதை புரியாமல் இருந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தெய்வத்தை வணங்கும் பொழுது இங்க ஒருத்தன் நல்லா தூங்கி கொண்டிருக்கிறான். இவன் நினைச்சா சுகமாய் தர்ஷீஷுக்கு போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம்னு நினைச்சான். ஆனா அவனுடைய பிரயாணங்கள் கலக்கமும் வேதனையும் சஞ்சலமும் நிறைந்ததாய் இருந்தது. அப்பொழுது ஆண்டவர்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்க சீட்டு போட்டு யாருக்கு பேர் வருகிறதோ அப்பொழுது அந்த பேர்ல உள்ளவங்க கிட்ட போய் கேட்ட விஷயம் தெரியும். அவங்களை பிடிச்சு கடல்ல போடணும்னு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். இந்த சீட்டு யாருக்கு பேர்ல விழுந்தது? யோனாவுடைய பேர்ல விழுந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த யோனா ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்றான். தன் பேர்ல சீட்டு விழுந்தது. ஆமே ஸ்தோத்திரம். அதனுடைய 9-10 வசனங்களை வாசிங்க. 1வது அதிகாரம் 9-10 வசனம். என்ன சொல்றான் தெரியுமா? நான் ஒரு எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமி உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே பயபக்தி உள்ளவன் இப்ப எங்க மாறி ஓடுகிறான்? தர்ஷீஷுக்கு போகிறான். அடுத்த வசனம் சொல்லி வாசிங்க. அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி போகிறான் என்பதை என்று தங்களுக்கு அறிவித்ததெல்லாம் இப்ப யாரிடத்துல சொல்றான்? ஹலோ, யாரிடத்துல சொல்றான்? கப்பற்காரர்கள் எல்லார்கிட்டையும் சொல்றான். வேற யாரும் கிடையாது. நான் தான் தேவனுடைய சமூகத்தை விட்டு என்ன செய்திருக்கிறேன்? விலகி ஓடி இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமே சோதரன் தான். ஆமே சோதரன் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுறது நான் தான். புரிந்து கொள்கிறான், உணர்ந்து கொள்கிறான், தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்கிறான். ஆண்டவர் என்னை நினிவேக்கு போக சொன்னார். நான் தான் நினிவேக்கு போகாம தர்ஷீஷுக்கு போகிறேன். ஆடம்பரத்தை தேடி போகிறேன். வேற யாரும் கிடையாது, நான் தான் என்று தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்கிறான். பைபிள் சொல்லுகிற தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவன் தேவனுடைய இரக்கத்தை பெறுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தெரியுது தான் தேவ சமூகத்தை விட்டு விலகினதை உணர்றான். பிடிச்ச கப்பல் எடுத்து ஆவின் சூத்திர கடல்ல போட்டாங்க. கர்த்தர் ஒரு பெரிய மீனுடைய வயிற்றுல எத்தனை நாள் இருந்தான்? 3 நாள் இரவும் பகல் என்ன செய்தான்? மீனுக்கு வயிற்றுல குடல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறதுன்னு கண்டுபிடிச்ச ஒரே ஆள் இந்த யோனா தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் 3 நாளும் உள்ள இருந்து நல்ல ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டே இருந்திருப்பான். எப்படியெல்லாம் உள்ள ஃபங்க்ஷன் என்ன செய்யுது? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா அந்த 3 நாளும் யோனா 2வது அதிகாரம் சொல்லுது, அவன் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்தானா? ஜெபித்தான், விண்ணப்பம்
பண்ணினான். 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. போதும். விண்ணப்பம் பண்ணி அவன் அப்ப விண்ணப்பம் பண்ணினான். 3 நாளும் நல்லா என்ன செய்தான்? விண்ணப்பம் பண்றான். ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்கிறான். இயேசுப்பா நான் செய்தது தப்புதான் சொல்லி உணர்ந்து கொள்கிறான். ஆவி சொந்த தேவ சித்தத்தை விலகி போனது, ஆவி நான் தேவ சமூகத்தை விட்டு விலகி போனது தப்புதான். தேவன் எனக்கு சொன்ன இடத்தை விட்டு நான் விலகி எனக்கு இஷ்டமான இடத்துல இஷ்டமான வழியில ஆடம்பரத்தை தேடி போனது தப்புதான் சொல்லி உணர்ந்து 3 நாட்களும் ஜெபிக்கிறான். ஆண்டவர் அந்த யோனாவை நினைவைக்குள்ளே கொண்டு வந்து ஆவி சுத்திரம் ஃப்ரீ சர்வீஸ் ஆக்கு. 1 ரூபா செலவில்லாம மீனுக்கு வயிற்றுக்களை ஆண்டவர் பத்திரமா வச்சு ஆவி சுத்திர நினைவே பட்டணத்தில் கொண்டு வந்து நினைவே பட்டணத்தில் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் பயன்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனத யோனா உணர்ந்து மன்னிப்பு கேட்டதினால கர்த்தர் எந்த பட்டணத்திலே யோனாவை பயன்படுத்த சித்தம் வைத்திருந்தாரோ அந்த பட்டணத்திலே ஆண்டவர் யோனாவை கொண்டு வந்து பயன்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி உணராத ஒரு குடும்பமும் உண்டு. வாசிங்கள் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி போதும் தோட்டங்களுடைய விருட்சங்களுக்குள்ள என்ன செய்து கொண்டார்கள்? ஒளித்துக் கொண்டார்கள். இப்போ இந்த பகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி தான். ஆதாமும் ஏவாளையும் இந்த ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, இந்த பூமியில் இருக்கிற எல்லா விருட்சங்களையும் நீங்க என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் சாப்பிடுங்க. ஆனா நன்மை தீமை அறியத்தக்கதான இந்த விருட்சத்தினுடைய கனியை நீங்க புசிக்க கூடாது. புசிக்கிற நாளில் நீங்கள் சாவீர்கள் என்று சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாவுன்னா என்னன்னு இவங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஏன்னா அது வரைக்கும் எந்த ஒரு மரண வீட்டுக்கு அவங்க போனதும் கிடையாது, மரணத்தை அவர்கள் பார்த்ததும் கிடையாது. எந்த கனியை புசிக்க கூடாது என்று கர்த்தர் சொன்னாரோ அந்த கனியை புசிப்பதற்காய் கிரியை செய்யும்படியாய் பிசாசு உள்ள வருகிறான். இதே ஏதேன் தோட்டத்திற்கு அவன் டைரக்டா வராத ஒரு சர்ப்பத்தை தன்னுடைய கையில எடுத்து சர்ப்பத்தின் வழியாக வருகிறான். பாருங்க, சர்ப்பம் ஸ்திரீயிடத்திலே வந்து பேசுகிறது. ஸ்திரீயிடத்திலே வந்து அவன் ஸ்திரீயை வஞ்சிக்க பார்க்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஸ்திரீயும் சர்ப்பத்தினுடைய வஞ்சகத்திலே விழுந்து போனாள். நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண நாம நேரம் இல்லை, அதனால சுருக்கமா போறேன். இப்பொழுது இந்த ஸ்திரீ வந்து புருஷனிடத்துல தான் மட்டும் பழத்தை தின்றதுக்கு மட்டும் இல்ல, தண்ணியும் கெடுத்து தனக்கு கூட இருக்கிற புருஷனையும் கெடுத்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலவங்க பார்ப்பீங்களா, அவங்களும் கெட்டு 4 பேரையும் சேர்ந்து என்ன செய்வாங்க? சில பையன்மார ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும். அவனும் பாடத்தை கவனிச்சாட்டான், கிட்ட இருக்கிறவனையும் என்ன செய்ய மாட்டான், அவனும் விளங்க மாட்டான், கிட்ட இருக்கிறவனையும் விளங்க விட மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி சில சுபாவம் உள்ள மனிதர்கள் இந்த பூமியில உண்டு. அவனும் சபைக்கு வர மாட்டான், வாரவங்களையும் என்ன செய்ய மாட்டான், வர விட மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அவனும் ஆண்டவர் ஆராதிக்கட்டான், ஆராதிக்கிறவர்களையும் ஆராதிக்க விட மாட்டான். அவனும் நன்மையா இருக்க மாட்டான், அடுத்தவங்களுக்கு நன்மையை காண விட மாட்டான். இப்படி இருக்கிற ஒரு கூட்டம் இந்த பூமியில உண்டு. இந்த ஏவாள் தான் மட்டும் கெட்டு போகணும்ல, தன்னுடைய புருஷனையும் கெட வைக்கிறான். எப்படியோ 2 பேரும் சாத்தானுடைய தந்திரத்துல விழுந்து கனியை புசித்தார்கள். இப்பொழுது எந்த கனியை புசிக்க கூடாது என்று ஆண்டவர் கட்டளையிட்டாரோ அந்த கனியை புசித்தது நிமித்தமாய் சுதந்திரம் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம்தான் நம்ம பைபிள வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் நம்ம வேதத்துல வாசிக்கும் போது 7வது வசனம் சொல்கிறது, இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, தாங்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் அறிந்தார்கள்,
அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு இவங்களே ஒரு ட்ரெஸ் என்ன செய்தாங்கன்னா, இதுவரைக்கும் இவங்க மகிமையின் சாயலில் இருந்தார்கள், தேவனுடைய சாயலில் இருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம எல்லாம் இன்னைக்கு ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டிருக்கிறோம், கலர்ல போட்டிருக்கிறோம். சோதரம் சிலவங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டா வந்திருக்கீங்க. சோதரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு பின்ன நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் துணிக்கடையில போய் நிற்க வேண்டியது இருக்காது. நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் அழகான ஒரு பாட்டு, வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு வெள்ளை கோருத்தா ஓலை பீடித்து ஆர்ப்பரிப்பார் சேனை தலைவராவே சுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராவே சுவின் போர் யார் இவர்கள்? ஒரு முறை கூட பாடுவோமா? வெள்ளை அங்கியை தாரித்துக் கொண்டு வெள்ளை கொடுத்தா ஓலை பீடித்து ஆர்ப்பரிப்பார் சிங்காசனம் ஆட்டுக்குட்டிக்கே மகிமையென்று அழகாய் இவர்கள் வீரராய் யார் இவர்கள்? சேனை தலைவரா போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவரா அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஹல்லேலூயா. அழகாய் ஆண்டவர் இவரை வைத்திருந்தார். இவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் தேவையில்லை. ஆண்டவர் தம்முடைய மகிமையினால் இவர்களை முடிசூட்டி வைத்திருந்தார். இப்ப இவங்களே ட்ரெஸ்ஸை ஆயத்தம் பண்ணி தச்சது பாதி, அன்றைக்கு அத்தி இலைகளை கொண்டு என்ன செய்தாங்க? ட்ரெஸ் போட்டாங்க. இன்னைக்குள்ள பிள்ளைகள் அப்படிதானே? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒருத்தனை ஃபேண்ட்ல அங்கங்கேயா கீறி கிடக்கு, கேட்டா சொல்லுதான் என்னதான் ஸ்டைலா. அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு அவன் 5000 ரூபாய் கொடுத்து கிழிஞ்ச துணியை வாங்கி வந்திருக்கான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான், பெண்ணுங்களும் அப்படிதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சு போகுது. யாருக்க காலத்தை போல? ஆதாம் ஏவாள் காலத்தை போல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுதான் நான் மாடன் சோதரா. நான் நரகத்துல போய் கிடக்குமோ தெரியும் உனக்கு மாடன் என்ன ஆகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஆமா, எனக்கு நேரம் இல்லை. இது முடிச்சுன்னு ஒரு மீட்டிங் போக வேண்டியது இருக்கு. பாருங்க ஸ்தோத்திரம். இப்ப அத்தி இலைகளை தைத்தார்கள், கச்சைகளை உண்டு பண்ணினாங்க, ஒளிச்சு போயிருக்காங்க. ஆண்டவருடைய பகலில் குளிர்ச்சியான வேலையில ஆண்டவர் அவருடைய சமூகத்தை விட்டு எங்க போயிருக்கிறாங்க? விலகி ஒளித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகினாலும் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அவருடைய பாதத்துல என்ன செய்தான்? விழுந்தான். உண்மைதான் ஆண்டவரே. அவன் எல்லார்கிட்ட சொன்னான், நான் தான் அந்த ஆளு. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகினது நான் தான். இங்கே ஆதாமும் ஏவாளும் தேவ சமூகத்தை விட்டு விலகுனது மட்டுமல்ல, திரும்பி வர மனசுல அவங்க போய் ஓடி போய் என்ன செய்தாங்க? ஒளித்துக் கொண்டார்கள். ஆண்டவர் எதை பரிசாய் கொடுத்தார் தெரியுமா? சாபத்தை ஆதாமுக்கு தனியாகவும், ஏவாளுக்கு தனியாகவும், சர்ப்பத்துக்கு தனியாகவும், சாத்தானுக்கு தனியாகவும் செப்பரேட் பண்ணி கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், ஐ திங்க் இந்த ஆமை சோத்திரன் ஏவாளும் ஆமை ஆதாமும் ஓடி போய் ஆண்டோட சமூகத்தில் போய் விழுந்திருப்பாங்க. ஆண்டவரே, சாத்தான் எங்களை சர்ப்ப எங்களை வஞ்சித்து போட்டது ஏசப்பா, உண்மைதான் ஆண்டவரே. ஒளித்துக் கொள்ளாமல் தங்கள் பாவங்களை உண்மையாய் ஆண்டவரிடத்தில் சொல்லி இருப்பாங்கன்னா
அன்றைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு இரக்கத்தை காண்பித்திருப்பார். நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். வரலையா சொல்லுகளேலோயா. அவர் சமூகத்தை விட்டு விலகி ஒளித்து கொண்டார்கள். யாரும் காண மாட்டாங்கன்னு சொல்லி போய் ஒளித்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரே அவர்களை கூப்பிட்டு ஆண்டவர் அவர்களுக்கு சாபத்தை கொடுத்தார். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த உலகத்துல ஆமென் ஸ்தோத்திரம், சாத்தானுடைய வஞ்சகத்திலே நீங்களும் நானும் அகப்பட்டு போக கூடாது. ஒருவேளை அகப்பட்டு அவருடைய தந்திரத்துக்குள்ளே நம்ம விழுந்து கிடக்கிறோம்னா ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் திரும்பி வர வேண்டியது கட்டாயம். ஆமென். ஆடம்பரத்தை தேடி ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி இருப்பது மெய்யானால் இன்றைக்கு நாம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னவோ, உம்முடைய சித்தத்தின் பாதை என்னை என் குடும்பத்தை நடத்தும் என்று அவருடைய பாதத்தில் வர வேண்டியது கட்டாயம். எத்தனை பேர் ஆண்டவருக்காக நான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு எந்த சூழ்நிலையிலும் விலகி போக மாட்டேன், கர்த்தரே எனக்கு வேணும்னு சொல்றீங்க?